நெல்லை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து முன்னாள் மேயர் தலைமையில் நூதன போராட்டம் நடைபெற்றது. நெல்லை டவுன் பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மார்க்கெட்டில் கடைகளுக்கான வாடகை அதிகமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் வியாபாரிகள் செலுத்திய 8 லட்சம் ரூபாய் டெபாசிட் தொகையை மாநகராட்சி திருப்பித் தரவில்லை என்றும் குற்றம் சாட்டி போராட்டம் நடைபெற்றது. அப்போது வியாபாரிகளுடன் இணைந்து முன்னாள் மேயரும் பாஜக பிரமுகருமான புவனேஸ்வரி சாலையில் உருண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடை வாடகையை குறைக்கவும் டெபாசிட் தொகையை திரும்ப வழங்கவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி திருவெரும்பூரில் உள்ள பெல் தொழிற்சாலையின் பிரதான நுழைவு வாயில் முன்பு அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வாயில் கூட்டம் நடைபெற்றது. இதில் தொழிற்சங்க பிரதிநிதிகள், பெல் நிறுவன ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அந்த உத்தரவை 4 மாத காலத்திற்குள் பெல் நிர்வாகம் அமல்படுத்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் தற்போது பணிபுரியும் சுமார் 500 ஒப்பந்த தொழிலாளர்களையும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். 40 வருடங்களுக்கும் மேலாக திருச்சி பிஹெச்எல் சொசைட்டி தொழிலாளராக பணிபுரியக்கூடிய எங்களது அண்ணன்மார்கள் சட்ட ரீதியாகவும் நிர்வாகத்தின் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்கான பணியினை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தனர். அதன் ஒரு பகுதியாக உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே அவர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பானது உடனடியாக 4 மாதத்திற்குள்ளாக நிரந்தரம் படுத்த வேண்டும் என்ற தீர்ப்பை திருச்சி நிர்வாகம் எவ்வித தாமதமும் இன்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்று திருச்சியில் உள்ள நிரந்தர தொழிலாளர்களின் சார்பாக உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து நிர்வாகத்திடம் கோரிக்கை வைப்பதன் வாயிலாக இன்று வாயிற்கூட்டம் நடத்தியுள்ளோம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பொதுமக்கள் இல்லாமல் வெறிச்சோடியது. பட்டிவீரன்பட்டியில் பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவத்துறை சார்பில் நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் பங்கேற்க மக்கள் ஆர்வம் காட்டாததால் அப்பகுதியில் உள்ள தனியார் மில்லில் பணிபுரியும் வட மாநில தொழிலாளர்களை வலுக்கட்டாயமாக அழைத்து வந்து காக்க வைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த முகாமுக்கு அரசு எவ்வித நிதியும் வழங்காததால் தனியாரிடம் பணம் மற்றும் உணவு மற்றும் இடம் ஆகியவற்றை பெற்று முகாம் நடத்துவதாக சுகாதாரத்துறை அலுவலர்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் தனியார் செக்யூரிட்டி பணியாளரை தாக்கிய செக்யூரிட்டி உயர் அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. MRK கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் செக்யூரிட்டியாக கடலூரைச் சேர்ந்த 23 பேர் ஷிப்ட் முறையில் பணியாற்றுகின்றனர். இந்நிலையில் செக்யூரிட்டி குணசேகரனை அந்நிறுவன ASO சுரேஷ் பாபு கன்னத்தில் அறைந்து ஜாதி பெயரை கூறி தாக்கியுள்ளார். மயக்கமடைந்த குணசேகரனை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். இந்நிலையில் செக்யூரிட்டிகள் 10க்கும் மேற்பட்டோர் குணசேகரனை தாக்கிய உயர் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சர்க்கரை ஆலை முன்பு ஒன்று திரண்டு கோரிக்கை வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து புதிதாக போடப்பட்ட தார் சாலை 4 மாதங்களுக்குள் பள்ளம் ஏற்பட்டு சேதமடைந்தது. மதுக்கூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கல்யாண ஓடை ஊராட்சியில் உள்ள வடக்கு தெருவில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அண்ணதுரை தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 15,20,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு சாலை போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த சாலையில் ஆங்காங்கே பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளது. இது கமிஷனுக்காக தரமற்று போடப்பட்ட சாலை என்பதால் சேதமடைந்ததாக அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சாலையை ஆய்வு செய்து புதிதாக சாலை அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். கோவை அருகே பாதாள சாக்கடை குழிகள் சரிவர மூடப்படாததால் கனரக வாகனங்கள் சிக்கிக் கொள்வதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களில் சாலைகள் சேதமடைந்து வாகனங்கள் அடிக்கடி விபத்தில் சிக்கி வருகின்றன. இந்நிலையில் நல்லாம்பாளையம் பகுதியில் செங்கல் சூளையில் இருந்து புறப்பட்ட லாரி ஒன்று பாதாள சாக்கடை குழியில் சிக்கிக் கொண்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதேபோன்று பல்வேறு பகுதிகளில் வாகனங்கள் விபத்தில் சிக்குவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர்.
கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே கணவரின் நிர்வாண படங்களை காட்டி மிரட்டி பணம் பறித்த பெண் மீது புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். தெற்கு பெருமாள்புரம் பகுதியைச் சேர்ந்த பிருந்தாவேணி என்பவரின் உடல்நிலை குன்றிய கணவரை பராமரிப்பதற்காக அமர்த்தப்பட்ட வனிதா என்ற பணிப்பெண் அவரது நிர்வாண படங்களை வீடியோ எடுத்து வைத்து பிருந்தாவேணியை மிரட்டி பணம் பறித்து வந்ததுடன் வீட்டையும் அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் போலீசார் வனிதாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு தனது செல்போனில் இருந்த வீடியோக்களை அழித்ததுடன் தன்னையும் மிரட்டுவதாக பிருந்தாவேணி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து முதல்வர் தனிப்பிரிவுக்கும் போலீசில் உயர் அதிகாரிகளுக்கும் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என பிருந்தாவேணி வேதனையுடன் தெரிவித்துள்ளார். வடக்கங்குளத்தை சேர்ந்த வனிதா நாகராஜன் அவங்கள இந்த வச்சிருந்து அதுல பார்த்ததுல கொஞ்சம் போட்டோ எல்லாம் எடுத்து வச்சு என் கணவரை மிரட்டி பணம் வாங்கி மிரட்டி நான் இதை இந்த யூடியூப்ல வாட்ஸ்அப்ல போட்டுருவேன்னு சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அனுப்பிடுவேன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணி பணம் வாங்கியிருந்தாங்க. வீட்டுக்கு அந்த வனிதா லேடி வந்து வீட்டுல வந்து கேட்ட திறந்து கதவு ஜன்னல் எல்லாம் அடிச்சு நொறுக்கி குற்றவாளிக்கு சப்போர்ட்டா அவங்க பேசுறாங்க. நாங்க இவ்வளவு பண்ணி எதுவுமே என்னோட கேமரா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நான் வீட்டுல மாட்டி இவ்வளவு சப்போர்ட்டா இருந்தேன். எதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எனக்கு இதுக்கு ஒரு தகுந்த நீதியை வழங்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே மூதாட்டியிடம் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கச் சங்கிலியை பறித்த 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். தனிச்சியம் வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் செல்லம்மாள் என்ற மூதாட்டி வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத 3 நபர்கள் மூதாட்டியின் கழுத்தில் இருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க சங்கிலியை பறித்து சென்றனர். இது தொடர்பாக வாடிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் அதே ஊரைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. பின்னர் அவர்களை போலீசார் கைது செய்து தங்கச் சங்கிலியை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு கால்வாய் பணிகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக 4 வழி சாலை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கழிவுநீர் கால்வாய் பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் கழிவுநீர் வெளியேறி சாலைகளில் தேங்கி நிற்பதால் தொற்றுநோய் ஏற்படுவதாகவும் தேங்கி நிற்கும் நீரில் வழுக்கி விழுந்து 3 பேர் பலியாகியுள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே கழிவுநீர் கால்வாய் பணிகளை முடிக்காமல் சாலை அமைத்தால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள தனியார் பள்ளியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியது. கிருஷ்ணகோவில் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி பள்ளி வளாகம் முழுவதும் மின்னும் விளக்குகளாலும் கிறிஸ்துமஸ் மரத்துடனும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பள்ளி குழந்தைகள் கிறிஸ்துமஸ் தாத்தா மற்றும் தேவதைகள் போல உடையணிந்து நடனமாடியது அனைவரையும் கவர்ந்தது. மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் நடனமாடி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். ஒருவருக்கொருவர் பரிசுகளை பரிமாறிக்கொண்டு உற்சாகமடைந்தனர். நெல்லையில் தன்பாலின ஈர்ப்பாளர்களின் செயலி மூலம் மருத்துவர் ஒருவரிடம் நகைகள் மற்றும் பணத்தை பறித்து சென்ற 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையை சேர்ந்த மருத்துவர் அஜித்குமார் என்பவர் தன்னுடன் பணிபுரியும் மூத்த மருத்துவரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்காக நெல்லைக்கு வந்துள்ளார். அப்போது அவர் செல்போனில் தன்பாலின ஈர்ப்பாளர்களின் செயலியை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் அஜித்குமாரை தொடர்பு கொண்ட இளைஞர் தென்காசியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அவரை தனியாக அழைத்து சென்றுள்ளார். பின்னர் அங்கு மறைந்திருந்த 3 இளைஞர்களுடன் சேர்ந்து அஜித்குமாரை தாக்கி சுமார் 1.5 லட்சம் மதிப்புள்ள நகைகள் மற்றும் பணத்தை பறித்துக்கொண்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து மேலப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 4 பேர் கொண்ட கும்பலை தேடி வருகின்றனர். நெல்லையில் ஆன்லைன் பகுதி நேர வேலை என்று கூறி 6,89,000 ரூபாயை மோசடி செய்தவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தாழியூத்தை சேர்ந்த தீபா என்பவர் தனது ஃபேஸ்புக்கில் வந்த பகுதி நேர வேலை தொடர்பான விளம்பரத்தை கிளிக் செய்து அதன் மூலம் 180 ரூபாய் முதல் 1,350 ரூபாய் வரை பணம் பெற்றுள்ளார். இதனை நம்பி மோசடி வலையில் சிக்கிய தீபா முதலீடு செய்தால் பெரிய லாபம் கிடைக்கும் என்று அவ்வப்போது
திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் சிங்கப்பூரில் இருந்து கடத்தி வந்த 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ 700 கிராம் எடை கொண்ட அம்பர் கிரீஸை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மன்னார்குடி புதிய பேருந்து நிலையத்தில் அம்பர் கிரீஸ் கட்டிகள் கடத்தி விற்பனை செய்வதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்ட வனத்துறையினர் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்றிருந்த சதீஷ் என்பவரை பிடித்து விசாரணை செய்ததில் சிங்கப்பூரில் இருந்து அம்பர் கிரீஸ் கடத்தி வந்தது உறுதியானது. தொடர்ந்து இதில் தொடர்புடைய மேலும் 5 பேரை கைது செய்த வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்களை பறவைகள் நாசம் செய்வதால் மகசூல் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனையோடு தெரிவித்தனர். குறிஞ்சிப்பாடி வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் 10,000 ஏக்கருக்கு மேல் சம்பா நெற்பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. சேல்வெளி கிராம பகுதியில் பல ஏக்கரில் நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கும் நிலையில் அவற்றை சிட்டுக்குருவி, மயில் உள்ளிட்ட பல்வேறு பறவைகள் உண்பதால் மகசூல் இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். இதனால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு பொருளாதார இழப்பு ஏற்படும் என்பதால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வார விடுமுறையை முன்னிட்டு சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கன்னியாகுமரியில் தற்போது ஆண்டின் 2வது பெரிய சுற்றுலா சீசன் நடந்து வருகிறது. கடந்த நவம்பர் 15ஆம் தேதி தொடங்கிய சீசன் வரும் ஜனவரி 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்நிலையில் இன்று வார விடுமுறை காரணமாக காந்தி மண்டபம், சூரிய உதயம், சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளுடைய கூட்டம் அலைமோதியது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவால் சம்பா நெற்பயிர்கள் பூச்சி தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையில் 2,30,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா தாளடி நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது காணப்படும் கடும் பனிப்பொழிவின் காரணமாக நெற்பயிர்களில் சோலைப்பூச்சி, வெள்ளைப்பூச்சி உள்ளிட்ட நோய் தாக்குதல்கள் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். பயிர்களின் இலைகளில் அதிகளவு பூச்சிகள் இருப்பதன் காரணமாக மகசூல் அதிகளவு குறைய வாய்ப்புள்ளதாக பூச்சி தாக்குதலுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். 30,000 கிட்டத்தட்ட செலவாகுது. ஏன்னா இப்போ கருது வர டயத்தில் எல்லாம் பூச்சி வந்து வீணாக போயிடும் இருக்கு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஒன்றுமே பொருள் எங்களுக்கு நிவாரணம்லாம் இல்லைங்கிறாங்க. பயிர் நல்லா இருக்குங்கிறாங்க. வயலில் வந்து இறங்கி பார்த்தா அழுவி அப்படியே காயுது பயிரெலாம். பூச்சி தொல்லை தாங்க முடியல, நிவாரணம் இல்லை, ஒன்றும் இல்லைங்கிறாங்க. எங்களுக்கு ஏதாவது நிவாரணம் பார்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும். பூச்சி எக்கச்சக்கமாக அடிக்குது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற போராட்டத்தில் விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் விடுதலை செய்யக்கோரி வரும் 23ஆம் தேதி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என விவசாய சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 2015இல் ONGC நிறுவனத்திற்கு எதிராக நடந்த போராட்டத்தில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கடந்த சில நாள்களுக்கு முன்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து PR பாண்டியன் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். PR பாண்டியனை விடுவிக்க கோரி விவசாயிகள் பல கட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வரும் 16, 17ஆம் தேதிகளில் எதிர்க்கட்சித் தலைவரையும் ஆளுநரையும் சந்தித்து கோரிக்கை வைக்க உள்ளதாக தெரிவித்தனர். வழக்கை இழுக்கடிச்சு இன்னைக்கு அநீதியான ஒரு தீர்ப்பை கட்டு பார்க்காமலேயே நீதி தேவதை இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, மிக வருத்தத்தக்கது. யாரும் எந்த ஒரு விவசாயி வீட்டில் எல்லாருக்குமே தாங்க கைதாக இருக்கிறோம், என் வீட்டு புள்ள கைதாக இருக்கு, என் புருஷன் கைதாக இருக்கான் அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு மிகப்பெரிய சோகமான சூழ்நிலையில் இருக்கும். வருகிற 23/12 சென்னையில் மிகப்பெரிய அளவில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை உள்ள விவசாயிகளை ஒன்றி திரட்டி ஒரு உண்ணாவிரதம் மேற்கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே நாய் குறுக்கே வந்ததால் அரசு பேருந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
கந்தகுமாரன் பகுதியில் இருந்து புறப்பட்ட பேருந்து கே ஆடூர் கிராமத்தின் கருங்காலை வாய்க்கால் பகுதிக்கு வந்தபோது சாலையின் நடுவே குட்டிகளுடன் நாய் ஒன்று வந்துள்ளது. உடனடியாக ஓட்டுநர் நாய் மீது மோதாமல் இருக்க பேருந்தை சாலையோரம் இயக்க முயன்றுள்ளார். அப்போது வாய்க்காலில் பேருந்து இறங்கி சாய்ந்தபடி நின்றது. எனினும் நல்வாய்ப்பாக பயணிகள் மற்றும் ஓட்டுநர், நடத்துனர் என அனைவரும் உயிர் தப்பினர். நாய் மற்றும் குட்டிகளின் உயிரை காப்பாற்ற ஓட்டுநர் எடுத்த விபரீத முடிவால் பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் என பயணிகள் பதற்றத்துடன் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் நரசிபுரத்தில் குளத்தை தூர்வாரும் ஜேசிபி இயந்திரத்தை ஒற்றை கொம்பன் காட்டு யானை மோதுவது போல் சென்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கிராமப் பகுதிகளில் ஒற்றை கொம்பன் காட்டு யானை சுற்றித் திரிவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் நரசிபுரம் அணைத்தோட்டம் பகுதியில் உள்ள குளத்தை 2 ஜேசிபி வாகனங்கள் கொண்டு தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. அப்போது அப்பகுதிக்கு சென்ற ஒற்றை கொம்பன் காட்டு யானை அங்கிருந்த ஒரு ஜேசிபி இயந்திரத்தை மோதுவது போன்று சென்றுள்ளது. இந்த காட்சியை அங்கிருந்த நபர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். கேரளாவில் இருந்து தமிழக பகுதிக்கு காட்டு யானைகள் இடம்பெயர்ந்துள்ளதால் வனத்துறையினர் ஒலிபெருக்கி வாயிலாக வாகன ஓட்டிகளை எச்சரித்தனர். கேரளாவில் இருந்து தமிழகத்தின் கெத்தை, பெரும்பள்ளம், முள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட யானைகள் இடம்பெயர்ந்துள்ளன. கெத்தை கோவை சாலையான 36வது கொண்டை ஊசி சாலையில் யானைகள் கூட்டமாக சுற்றித் திரிந்து வருகிறது. இவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளை வனத்துறையினர் ஒலிபெருக்கி வாயிலாக எச்சரிக்கை விடுத்ததுடன் யானைகளுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மிகவும் அரியதாக கருஞ்சுரத்தை காணப்பட்டது. நெல்லையை சேர்ந்த சில இளைஞர்கள் காரில் வீடியோ எடுத்தபடியே கொடைக்கானல் பேரிஜம் வனப்பகுதி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது மலைப்பாதையில் கருஞ்சுரத்தை ஒன்று சாலையின் ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறத்தில் தாவி குதித்தது. இந்த காட்சியை பதிவு செய்து இணையத்தில் வெளியிட அந்த வீடியோ வைரலாகி வருகிறது.